இயேசு கிறிஸ்து நாமத்தின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனத்தை தியானிப்போம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாயிருக்கிறார். உம்முடைய இரட்சிப்பிலே எவ்வளவாய் கழுகிறீரார். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளே. அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார். நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காசை அளித்தீர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கு தேவன் அநேக நன்மைகளை செய்திருப்பார். அவருடைய வல்லமையான செயல்களை நினைத்து என்றைக்காவது நம்ம நன்றி செலுத்திருக்கோமா? அவருடைய நம்ம எத்தனையோ வேண்டுதல் செய்திருப்போம். அத்தனை வேண்டுதலுக்கும் தேவன் பதில் கொடுத்திருப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாக நம்ம செயல்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் தேவனிடம் நம்ம விண்ணப்பிக்கும் போது அதற்கு தேவன் செவி சாய்க்கிறவராய் பதில் கொடுக்கிறவராய் செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு மாத்திரம் துதியும் கனமும் செலுத்தும்படியாக செயல்படணும். உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாய் இருக்கிறது. மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். அவரை நித்திய ஆசீர்வாதங்களை அவருக்கு அருளுகிறீர். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் குறிப்பாக்குகிறீர். ஏனெனில் ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும். அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். இங்க பாக்குறோம், அவர் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் யார் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம்? மனுஷங்க மேல் நம்பிக்கையா இருக்கிறோமா? இவங்க செய்வாங்க, சில காரியங்கள் இவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்க மேல மனுஷங்கள் மேலே நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோமா? யார் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறது? தேவன் மீது நம்ம நம்பிக்கை வைக்கும் போது எல்லா காரியங்களிலிருந்து நம்மை அசைக்காதபடி தேவன் பாதுகாத்துக் கொள்வார். அவர் தயவினால் நம்ம பிழைக்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டுவார். அது மாத்திரமல்ல, அவருடைய வல்லமையான செயல்களை நம்ம எண்ணி பாடணும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வல்லமையான செயல்களை நம்ம எண்ணி துதிக்க துதிக்க தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கூட மகிமையான காரியங்களை வல்லமையான செயல்களை செய்ய வல்லவர். சோஸ்திரேசப்பா, துதிகளின் மாதத்தில் வாச செய்கிறவரே உம்மை துதிக்கிற சோஸ்திரிகிறேசப்பா. மனுஷர்களை அல்ல தகப்பனே, உம்மை மாத்திரம் நம்ப தகப்பனே. உம்மை மகிமைப்படுத்த கிருபை செய்வீராக செபிக்கிறேன். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.